பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ வார்த்தைக்காக நம்ம இது காலை வேளையில் காத்திருப்போம். இன்றைக்கான தேவ வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். நீங்கள், அவர் சொல்கிறாரு, திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்களோ அதனாலே திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ண, திராட்சை ரசத்தை எண்ணெயும் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனுக்கு போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை அழுந்து கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நான் தங்கம் கொடுக்குறேன், வெள்ளி கொடுக்குறேன், உனக்கு ஆஸ்தி கொடுக்குறேன், அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒத்துக்காது. அந்த குழந்தைக்கு என்ன தேவை? தாய் தேவை. அப்போ அந்த தாய்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கும். அந்த தாய் பிடிக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் தேவஜனமே, நம்மளை சிருஷ்டித்த தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவர் சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவர் என்ன பண்ணார்? அவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கணும். அவரை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அவர் நம்ம தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் நீங்கள் பிரசங்கி நீங்கள் பாருங்கள். அவர் பிரசங்கியில் சொல்கிறாரு, 12:13 நீங்கள் படித்து பாருங்கள். பிரசங்கி 12:13 அவர் சாலோமன் சொல்கிறாரு, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த மாயமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் தாவீது கூட சொல்கிறாரு பாருங்கள். தாவீது கூட சொல்கிறாரு, அது சங்கீதம் 16:11 கூட நீங்கள் பார்க்கும்போது அவர் கூட சொல்கிறார் பாருங்கள், தேவனே இந்த உலகத்தில் மாயமான இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட சொல்கிறார். அதுபோல் தெய்வஜனமே, நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த குழந்தை அந்த தாய் கை பட்ட உடனே அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு சமாதானம் இருக்குமோ, அதே போல் தேவனோட கரம் நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களையே தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தையே தேடி தங்கள் பொல்லாத வழிகளையே விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பக்கம் நம்ம திரும்பணும். அவருக்காக நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். அவரும் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். இந்த காலை வேளையில் பாருங்கள், இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்ம தேவன் எல்லாமே கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. நம்ம தேவன் அவரால் கூடாதது காரியம் எது கிடையாது. அவர் நம்ம தேடும்போது, அவர் முகத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி கட்டுப்பிடிச்சு நேசிக்கிறாளோ அதுபோல் தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்றதெல்லாம் நமக்கு சந்தேகம் கிடையாது. தேவ ஜனமே, இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவா, ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த காலை வேளையில் சுவாமி நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி, திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்களோ அதில் திருப்தி ஆவீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே, திராட்சை ரசம் எண்ணெய் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர திருப்தி ஆக்கிற தேவன். யார் யார் கர்த்தாவே என்னென்ன குறைகள்லாம் இருக்கிறாங்களோ அந்த குறைகளெல்லாம் நீக்கிற தேவனாக இருக்கிற சுவாமி. எதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன தேவையோ இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா, சகோதர சகோதரிகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணையா. ஜீவனுள்ள தேவனே நன்றி சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. அவங்க போகத்தையும் வரத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தேவனே ஆண்டவரே. அதே போல் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்றைக்கி கர்த்தாவே வெட்டிங் டே, பிறந்த நாள் கர்த்தாவே இருக்கிறவங்களும் அப்போ அதே மாதிரி நல்ல காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரை செய்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கூட அனுப்புங்க. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆம்.